தயவுசெய்து மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அந்த வெள்ளைப்படுதல் கம்ப்ளீட் நிறுத்தணும். வெள்ளைப்படுதல் நோயோட நீங்கள் வந்து உங்களுடைய உறுப்பை இன்சர்ட் பண்ணாலும் சரி, வாயில் கீழே முத்தம் கொடுத்து அது வந்து வாயில் போய் பட்டு, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது நீங்கள் சுவைக்கிற மாதிரி ஏதாவது சுவைச்சு பெண்ணூறு போய் சுவைக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்துடும். பால்வினை நோய் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது மாதிரி நோய்கள் வரும். ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நீங்கள் வெள்ளைப்படுத்த பார்த்து அந்த ஸ்மெல்லு பட்டவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்ச தம்பி இறங்கிடுவான், புரியுதுங்களா, சுருங்கிடுவான். அதனால் தயவுசெய்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னென்னா, வேர்வையோ நீங்கள் வந்து ஏதாவது வாயால் சுவைத்தாலும் சரி, இல்லை முத்தம் கொடுக்கும்போது வாயில் பட்டுரும், புரியுதுங்களா, மவுத்தில் பண்ணும்போது சரி, இல்லை ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு படும். ரெண்டாவது, வெள்ளைப்படுதல் கொடூரமான ஒரு வியாதி. அது அந்த வெள்ளைப்படுதல் பெண்ணுறுப்பு ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆர்வக்கோளாறில் போய் வாயை வச்சு நீங்கள் சுவைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களா, போச்சு, அது ஒரு கிருமி தொற்று மாதிரி. அது என்ன ஆகும், உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகிடும். அதனால் அது மாதிரி வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா ஒரு மனைவியை வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை பண்ணி அந்த வெள்ளைப்படுதல் நிறுத்திட்டு, அந்த வெள்ளைப்படுதல் சுத்தமாக நின்ற பிறகு தான் நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட் வாஷ். நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆண் உறுப்பும் சரி பெண் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடல் கொள்ளும் போது உங்களுக்கு எஃபெக்ட் இல்லை. ஆனால் வாய் வைக்கக்கூடாது. அது உறுப்பு கூட வச்சிடலாம், ஆனால் வாய் வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகிடும். அதனால் நேயர்களே, வெள்ளைப்படுதல் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய இந்த ஆலோசனை மூலிமா சொல்லிக்கிறோம்.